Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது காலிஃப்ளவரை வச்சு ஒரு டிஷ் தான், கோபி லாலிபாப். சிக்கன் லாலிபாப் மாதிரி கோபி லாலிபாப் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர், மைதா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், ஆயில். இப்போ காலிஃப்ளவரை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணும் போதே இந்த மாதிரி தண்டோடே சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்ல பெருசாக, அப்போ தான் அந்த லாலிபாப் மாதிரி இருக்கும். இப்போ அதை நம்ம வெந்நீல லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு 5 to 7 minutes பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் பாயில் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். பாயில் பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச காலிஃப்ளவரை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அது கூட 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், மைதா சேர்த்துக்கிறேன், 3 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன், அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி விழாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்ல ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கலர் பவுடர் சேர்த்துருக்கேன், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவர் அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம பாயில் பண்ண பெரிய காலிஃப்ளவரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா தடவி விட்டுக்கோங்க. வேக வச்சுட்டு நீங்கள் அந்த காலிஃப்ளவரை அரைச்சிக்கலாம். பிகாஸ் வேக வைக்காமல் அரைச்சிங்கன்னா இது காலிஃப்ளவரில் போயிட்டு செட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் மசாலா ஒட்டிருச்சு. காம்புக்கு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வச்சுருக்கேன், அதில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒட்டி இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படின்ட்டு. திருப்பி நான் இன்னொரு காலிஃப்ளவர்லேயும் பண்ணி காட்டுறேன். அந்த காம்பில் எந்த மசாலாவும் தடவ வேண்டாம். அந்த தண்டில் காலிஃப்ளவரில் மட்டும் இந்த மசாலாவை ஃபுல்லுத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் பவுடரில் டிப் பண்ணிவிட்டு இப்படி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம அந்த மைதாவோட அந்த கலர் பவுடர்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு இப்போ அந்த காலிஃப்ளவரில் அதை மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுடுங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம டைரெக்டாக எண்ணெய் காஞ்சதில் அப்படியே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல எல்லா சைட்லேயும் கோட் ஆகிற மாதிரி ஊற்றி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு காலிஃப்ளவர்லேயும் அதே மாதிரி நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றிடுறேன். இப்போ இதை ஒரு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு
காலிஃப்ளவர் வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். பிகாஸ் வந்துட்டு ரொம்ப பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரொம்ப கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். பாருங்கள், அந்த கலர்லாம் வந்து அப்படியே நம்ம சிக்கன் லாலிபாப் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம காலிஃப்ளவரை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரையும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சூப்பரான கோபி லாலிபாப் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.